இன்னைக்கு நம்ம குக் வித் கோமாளில வின் பண்ண ஜாலின் ஜோயாவோட வாழைப்பழம் வைத்து செய்யக்கூடிய பழம்பொரி எப்படி செய்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். இது வந்து கேரளால ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ். இது வாழைப்பழத்தில மட்டும் இல்லங்க. பலாப்பழத்திலயும் கூட நம்ம வந்துட்டு செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். நான் சிங்கப்பூர்ல இருக்கும்போது நெறைய மலேசியன் ஷாப்ல இந்த வடை வாங்கி சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ஆனா இப்ப தான் வந்துட்டு வீட்ல வந்து நான் ட்ரை பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுக்கு நம்ம பனானா வந்து எப்படி சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கனிஞ்ச பழமா வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும். கொஞ்சம் நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அது நல்லா சாஃப்ட்டா இருக்கணும். ஸோ அந்த பனானாவ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1/2 சென்டிமீட்டர் திக்னஸோட வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி. ஸோ ஒரு பனானாவ உங்களால வந்துட்டு 3 பீஸஸா வந்து கண்டிப்பா கட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பனானா எடுத்துக்கோங்க. இதோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 1/2 சென்டிமீட்டராவது வந்து திக்னஸ் இருக்கணும். அப்பதான் வந்துட்டு கொஞ்சம் சாப்பிடும்போது நல்லாருக்கும். இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து பேட்டர் வந்து ரெடி பண்ண போறோம். ஏன்னா, அது வந்து பஜ்ஜி மாதிரி செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ, அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ, ஒரு பெரிய சைஸ் பனானாக்கு 4 ஸ்பூன் மைதா மாவுல வந்துட்டு நம்ம ஈஸியா வந்துட்டு பழம்பொரி வந்து செய்யலாம். அப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்க போறோம். ஓகே. இப்ப இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிஞ்ச் சால்ட்டு, அதுக்கப்புறமா நான் ஏலக்காவும், அரிசி மாவும் எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா வந்துட்டு சர்க்கரையும் வந்து நம்ம சேர்க்கணுங்க. ஸோ ஏலக்காய் நம்ம சேர்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நல்லா அத வந்து நம்ம இடிச்சுக்கலாம். இல்ல நீங்க கிரைண்டர்ல வந்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்க அரைச்சு எடுத்தாலும் ஓகே தான், பவுடர் மாதிரி. இல்ல உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் ஓகே தான். இந்த ஏலக்காய் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் இந்த பழம்பொரிக்கு. ஏன்னா, இதோட ஃப்ளேவர் தான் வந்து இத நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகும்னே நான் வந்து சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து நான் தட்டி போட்டுக்கிறேன். நான் தட்டி போட்டு தான் செஞ்சேங்க. பட் சூப்பரா இருந்தது டேஸ்ட் வந்துட்டு. இது கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு கிறிஸ்பினஸ்க்காக. அப்புறம் இதுக்கு கலர் குடுக்குறதுக்காக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேங்க. அப்புறமா சர்க்கரை வந்து 2 ஸ்பூன் போதும். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு பனானா வந்து கொஞ்சம் இனிப்பா தானே இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப சர்க்கரை போட வேண்டாம். உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும் அப்டின்னா, இன்னும் 1 ஸ்பூன் நீங்க வந்து போட்டுக்கலாம். இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இது கூட யூசுவலா வந்து பேக்கிங் பவுடர் அப்படி இல்லாட்டி பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்றாங்க. ஏன்னா, அது வந்து நல்லா ஃப்ளஃபியா வரணும்னு அப்படின்றதுக்காக. நான் வந்து அதெல்லாம் ஆட் பண்ண போறதில்ல. ஏன்னா, என்கிட்ட ஃபர்ஸ்ட்டு வீட்ல அது இல்ல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அது சேர்க்கறது கொஞ்சம் ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அது வந்து நான் ஆட் பண்ணல. இப்ப நல்லா அத மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு எல்லோ கலர் கிடைக்கணும். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் தான் போட்டிருந்தனால, அது வந்து இந்த கலர் கிடைக்கல. ஸோ, அதுக்கப்புறமா நான் வந்துட்டு இன்னொரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணேன். ஸோ, அதுக்கப்புறமா இந்த கலர் வந்துட்டு எனக்கு கிடைச்சதுங்க. ஸோ, அதனால வீடியோல பார்த்தீங்கன்னா, 1/2 ஸ்பூன் தான் போடுற மாரி தெரியும். ஆனா, அதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணேன். இப்போ இந்த கன்சிஸ்டன்சில நம்ம வந்து பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆயில் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ற அளவுக்கு தான் நான் வந்து எடுத்திருக்கேங்க. ரொம்ப நெறைய ஆயில் வந்து நான் எடுத்துக்கல. இப்போ இதில பார்த்தீங்கன்னா, நான் வந்து பனானாவ அந்த பேட்டர்ல போட்டுட்டு, நல்லா ஸ்பூன்லேயே வந்து நான் எடுத்து போட போறேன். ஸோ, கொஞ்சம் மெதுவா வந்து நம்ம போடணும். ஏன்னா, நம்ம மேல ஆயில் வந்து தெரிச்சிடக்கூடாது அப்படின்றனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. எனக்கு எப்பவுமே கொஞ்சம் ஆயில் ஹேண்டில் பண்றப்ப கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஏன்னா, நெறைய அனுபவப்பட்டுருக்கேன். கையில வந்துட்டு நெறைய தடவ பட்டு, அந்த ஸ்கார் வந்துட்டு போறதுக்கே ரொம்ப நாள் ஆயிருக்கு. ஸோ, அதனால வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வந்துட்டு, நம்ம கொஞ்சம் நல்லா தள்ளி நின்னுட்டு, இந்த மாரி ஸ்பூன் வச்சு போட்டோம் அப்படின்னா, நம்ம கையில படாது. கையில போடுறதுக்கு வந்து நம்ம நல்லா ப்ராக்டிஸ் வந்து எடுக்கணும். கொஞ்சம் மெதுவா வந்து பண்ணி பார்க்கணும். ஸோ, அப்போ வந்து நம்மளால வந்து அந்த பக்குவத்துக்கு வர முடியும். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சைடு போட்டதுக்கப்புறமா, ஒரு 2 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா, திரும்ப இன்னொரு சைடு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக விடுங்க. ஸோ, டோட்டல் இதுக்கு குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மல் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணும்போது, உங்களால வந்துட்டு 6 டூ 5 மினிட்ஸ் டூ 6 மினிட்ஸ்க்குள்ள வந்து உங்களால இந்த பழம்பொரி வந்து ரெடி பண்ணிற முடியும். ஸோ, நல்ல ஒரு ஏலக்காய் ஃப்ளேவரோட நல்லா கிரிஸ்பியா, அதுவும் உள்ள வந்துட்டு நல்லா அந்த வாழைப்பழம் வந்து நம்ம பொரிச்சு எடுக்கிறனால பயங்கரமா சாஃப்ட்டா, க்ரீமியா மாறிடும். ஸோ, அப்படி ஒரு கன்சிஸ்டன்சில சூப்பரான ஒரு பழம்பொரி வந்துட்டு ரெடி. இது வந்து கேரளா டிஷ். ஸோ, மறக்காம ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பவுடராவோ அல்லது இடிச்சோ வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து இதோட டேஸ்ட்ட நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகும். ஃப்ளேவரையும் வந்துட்டு, அந்த ஸ்மெல்லையும் வந்துட்டு ரொம்பவே அப்பீலிங்கா மாத்தும். ஸோ, இப்ப பாருங்க நல்லா வெளிய தொட்டு பார்க்கும்போதே நல்லா கிரிஸ்பியா இருக்கு. ஸோ, நம்ம வந்து அத சூடா இருக்கும்போது நான் வந்து பிக்கிறனால எனக்கு கொஞ்சம் மெதுவா பிக்கிறேன். ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டா உள்ள சூப்பரா இருந்ததுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. பாய்.